வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அஜய் இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க. இந்த மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம எத்தனை நாள் பண்ண போறோம், டெய்லி எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அண்ட் உங்க இன்கம்க்கு இந்த மணி சேவிங் சேலஞ்ச் சூட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களோட கோல்ஸ அச்சீவ் பண்ணுங்க. இன்கேஸ் இது கொஞ்சம் அதிகமா இருக்கோ, இல்ல கம்மியா இருக்கோ அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இதுல சேவ் பண்ற அமௌண்ட் கவலையே இல்லைங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அண்ட் இனிமேலும் நிறைய வீடியோஸ் போடுவோம். அதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் இன்கம்க்கு எது சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் தேவைன்றவங்களும் எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் பண்ணலாம், இல்லை ஜென்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பட் நம்ம சம்பாதிக்கிற காசில் குறிப்பிட்ட ஒரு பணத்தை வந்து நம்ம சேமித்து வைக்கணும் நம்மளோட ஃப்யூச்சருக்காக. அண்ட் லைஃப் இஸ் அன்சர்டனிட்டி. ஸோ நமக்கு திடீர்னு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வந்தாலும், இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்த பணம் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் கொண்டு வாங்க. ஸோ நம்ம வாங்குகிற இன்கமில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை சேவிங்ஸாக நீங்கள் எடுத்து வைக்கணும். அண்ட் மீதி இருக்கிற பணத்தில் தான் வந்து உங்களோட செலவுகளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இந்த சேவிங்ஸ் வந்து எவ்வளோங்கிறது உங்களோட சம்பளத்தை பொறுத்து அதிகமாக இருந்தால் 30%, மீடியமாக இருந்தால் 20%, இல்லை ரொம்ப கம்மியாக வாங்கினாலும் 10% நீங்கள் எடுத்து வைக்கணும். நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் ஒரு 10,000 தான் சம்பளம் வாங்குறேன், நான் எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த 10,000 நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அடுத்த மாதம் உங்களோட சேலரி 9,000 அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணி தான் ஆகணும். அப்படி நினச்சிட்டு அந்த 1,000 ருபீஸை நீங்கள் எடுத்து வைங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை முதல்ல சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்து வைக்கணும். அது என்னதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இப்போ நம்ம சம்பாதிக்கும் போதே நம்மளோட செலவுகளை வந்து நம்மளால் வந்து சரியாக பார்த்துக்க முடியல அப்படிங்கிறப்ப நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஏஜோ இல்லை ஃப்யூச்சரில் குழந்தைங்களுக்கு கல்யாணம், ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் கொடுக்குறப்ப நமக்கு நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு லாங் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்கம்லேருந்து ஒரு அமௌண்ட்டை இப்போத்துலேருந்தே சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸ். ஸோ இனிஷியலாக நீங்கள் சேவ் பண்ணுறது எல்லாமே வந்து லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு சேவிங்ஸ். ஸோ நமக்கான ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா. இமீடியட்டாக நமக்கு ஏதாவது ஒரு வாங்கணும்னு நினைப்போம். அண்டு ஏதாவது ஒரு டூர் போகணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நமக்கு வந்து காசு சேர்த்து வைப்போம். அந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் சேவிங் தான் வந்து இந்த அடிஷ்னல் சேவிங்ஸ் எல்லாமே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோல்ஸ், நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். அண்ட் இது எல்லாருக்குமே சூட் ஆகும் இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச். அதாவது டெய்லி சேலரி, வீக்லி சேலரி ஆர் மந்த்லி சேலரி பீப்புள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி சேலஞ்ச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ நாள் ஷார்ட் டேர்ம் சேவிங் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இது எத்தனை நாள் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 100 days மணி சேவிங் சேலஞ்சுங்க. ஸோ இந்த 100 days நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த சேவிங் மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். அண்டு இல்லை இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னாலும் நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு இன்கம்க்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, எது சூட் ஆகுமோ அதை ட்ரை பண்ணி உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கணும், மந்த்லி பட்ஜெட்டில் இருக்கணும். அண்ட் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட பணம் வந்து வளரும். ஸோ இந்த 100 days மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 days வந்து நான் 4 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஸோ 4 பார்ட்டாக பிரிக்கும் போது ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 25 days. ஸோ 25 days நம்ம 4 வாட்டி நம்ம சேவ் பண்ண போகிறோம் இந்த 100 days சேலஞ்சை. ஸோ அந்த 100 days சேலஞ்சுக்கு நம்ம என்ன அமௌண்ட் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ரூபாவாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 25 days இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 25 daysல நம்ம எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே வந்து 10 ரூபா சேவ் பண்ண போகிறோம். அடுத்த நாள் 20 ரூபா, அடுத்த நாள் 30 ரூபா, அடுத்த நாள் 40 ரூபா, இந்த மாதிரி 10 ரூபாவாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளும் சேமிச்சுட்டே வரணும். ஸோ இது எல்லாருக்குமே கண்டிப்பாக சூட் ஆகும். ஏன்னா ஈஸியாக 10 rupees 20 rupeesங்கிறது ஒரு நாளைக்கு நம்ம ஈஸியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. அண்ட் அதே மாதிரி 10 ஆட் பண்ண போகிறோம். 6th day 7th dayன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 10 ரூபான்னு ஆட் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட் பார்ட் எவ்வளோ 25 days இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி 25 days வந்து நம்ம 10 rupees ஆட் பண்ணிகிட்டே வரும்.
ஸோ அப்போ நம்ம 25th டே பார்த்தீங்க அப்படின்னா ₹250 எடுத்து வைப்போம். மேபி இந்த கடைசி ஒரு 5 டேஸ் 10 டேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு ₹200க்கு மேலே போகிறதுனால நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம வந்து கம்மியாக சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து ₹10 ₹20 எடுத்து வைக்கிறோம். அந்த டைமில் உங்ககிட்ட அதிகமான காசு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து எடுத்து வச்சிங்கன்னா இந்த டேஸை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம இனிஷியலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மக்கிட்ட டெய்லி காசு இருக்குன்னா அந்த காசு நம்ம எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா இந்த 20 டேஸ்க்கு அப்புறமா இருக்கிற கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி ₹10 நம்ம எடுத்து வைக்கணும். அண்ட் 25 டேஸ் வந்து எடுத்து வைக்கும் போது நம்ம 25th டே ₹250 எடுத்து வைப்போம். ஸோ ஃபஸ்ட் டேலேருந்து 25th டே வரைக்கும் நம்ம சேர்த்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டேஸில் ₹3,250 வந்து நம்ம சேவ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ₹10 தான் ஆரம்பித்தோம். 25 நாள் நம்ம சேமித்தாலே உங்ககிட்ட பார்த்திங்கன்னா ₹3,250 இருக்கும். இதை வந்து நார்மலாக நம்மளால் சேவ் பண்ண முடியாது. ஏன்னா மொத்தமாக நம்ம எடுத்து வைக்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்தில் நம்ம சேவ் பண்ண மாட்டோம். இதே இந்த மாதிரி சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். டெய்லி அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செலவுகளை ஆட்டோமேட்டிக்காக நம்ம குறைக்க செய்வோம். அதாவது தேவையில்லாமல் நிறைய செலவுகள் நம்ம செய்வோம். என்னதான் நம்ம அதை ஒத்துக்கல அப்படின்னாலும் நம்மளை அறியாமல் நிறைய செலவுகளை நம்ம செஞ்சிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்த டெய்லி டே ஸ்டார்ட் ஆகும்போது எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற காசில் நம்மளோட செலவுகளை பார்ப்போம். அப்போ நம்மளோட செலவும் குறையும், அட் த சேம் டைம் நம்மளோட சேவிங்ஸும் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி 25 டேஸ் நம்ம சேவ் பண்ணாலே நம்மக்கிட்ட 3,250 இருக்குது. ஸோ நம்ம வந்து 100 டேஸ் சேலஞ்ச் இல்லையா, ஸோ 100 டேஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ 25 டேஸ் இது மாதிரி பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த 25 டேஸ் அடுத்த 25 டேஸ்னு 4 வாட்டியும் நம்ம செய்யணும். 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ 4 வாட்டியும் 25 டேஸ்க்கு இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு 25 டேஸ்க்கு 3,250 4 வாட்டி நம்ம செஞ்சோம் அப்படின்னா 100 டேஸ்லேயே நமக்கு பார்த்தீங்கன்னா ₹13,000 வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் அதாவது 100 டேஸ் அப்படிங்கிறது ஒரு 3 மாதம் 3.5 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ₹13,000 வந்து சேவ் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற அமௌண்ட்டு ₹10 தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணும்போது 100 நாள்லேயே ₹13,000 நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு கோல்டு வாங்கினோன்னா கூட 2 கிராம் கோல்டு வாங்க முடியும். இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். இந்த மாதிரி வாங்குறப்ப மெமரபுளாக இருக்கும் நம்ம சேமித்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம திரும்ப திரும்ப சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வந்து தோணும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டும் வரும். அண்ட் அது மூலியமாக நம்ம அடுத்தடுத்து நிறைய சேமிக்க முடியும். அண்ட் ஷார்ட் டேர்மாக இருக்கிறதுனால முடித்த உடனே நம்ம அதுக்கான ரிசல்ட்டும் நமக்கு கையில் கிடைக்கிறப்ப கான்ஃபிடென்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்மளால் சேவ் பண்ண முடியும், இன்னும் அதிகமாக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 100 டேஸ் நீங்கள் சேவ் பண்ணலாம். இதே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 இயர்க்கு கூட கண்டினியூ பண்ணலாம். 1 இயர் அப்படின்றப்ப 100 டேஸ்னால் நம்ம 3 வாட்டி இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம் 1 இயரில். ஸோ அந்த மாதிரி 3 டைம்ஸ் நீங்கள் ஒரு வருஷத்தில் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி நம்ம 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணோன்னா 13,000. அதே ஒரு 1 இயரில் 3 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 300 டேஸில் 39,000 வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அண்ட் 39,000 அண்ட் 1 இயரில் நீங்கள் ஃபுல்லாக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 50 டேஸும் வந்து இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா 1 இயருக்கு 365 டேஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது 100 டேஸ் வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு 50 டேஸ் வந்து இந்த 25 டேஸே ஒரு 2 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு 6,500 கிடைக்கும். ஸோ ஓவராலாக 350 டேஸ் 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹45,000 வந்து சேவ் பண்ணலாம். நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிற காசு தான். பட் ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து ₹45,000 வரைக்கும் கூட ஈஸியாக சேமிக்கலாம். உங்களுக்கு ஷார்ட் டேர்மாக இருந்தால் நீங்கள் 100 டேஸோடு நிறுத்திக்கலாம். இல்லை இதே கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயருக்கு நீங்கள் 45,000 சேவ் பண்ணலாம். இதே திரும்பி ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா. இல்லை நான் இன்னும் கொஞ்சம் ஒரு மிட் டேர்மாக கொஞ்சம் நிறைய பணம் ஒரு லேக்ஸ் கணக்கில் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே ப்ராசஸை நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் கூட கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி 5 இயர்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படிங்கிறப்ப 1 இயர்க்கே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 45,000 கிடைக்குது. ஸோ 5 இயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ₹2,25,000 வந்து நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ₹10 இருந்தாலும் 5 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ₹2,25,000 நம்மளால் சேமிக்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சேமிக்கிற அமௌண்ட்டு தான் நான் இப்போ இதில் சொல்லியிருக்கேன். அண்ட் நான் எப்போவுமே சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே அமௌண்ட்டை நீங்கள் இயர்லி எஃப்டியில் போடலாம், இல்லை
மந்த்லி சேமிக்கிற காசு ஆர்டியில் போடலாம். இந்த மாதிரி 5 இயர்ஸாக சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா, லாங் டேர்மாக சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஷார்ட் டேர்ம்னா நம்ம 100 டேஸில் நம்ம அதை வந்து எடுத்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம். இல்லை லாங் டேர்மாக போட்டிங்கன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ஆர்டிலையோ எஃப்டிலையோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 to 6% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அது மூலயமா இப்போ நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா 5 இயர்ஸில் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா 2,25,000னா நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சது இன்னும் ஒரு 25,000 to 30,000 வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் சேமிக்கிற காசை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.